டிஎம்கே பேச்சாளர்கள்லாம் சில பேர் பேசுவாங்க, ரொம்ப கேவலமாக தரம் தாழ்ந்து ரொம்ப 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 கேவலமாலாம் பேசுவாங்க. அதெல்லாம் யாரோ ஒரு அங்கீகாரமற்ற ஏதோ ஒரு பேச்சாளர் பேசும்போது மக்கள் வந்துட்டு ஜாலியாக ரசிட்டே ஜாலியாகன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக்காக நாம் வந்துட்டு சில பேரெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஐயா வேல்முருகன் அவர்கள்லாம் இருக்கிற ஒரு நிலையில் அவரை மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாமல் இருந்திருந்தால் நாகரிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் கலைஞர்கிட்ட என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், நமிதா பற்றி என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். அதை சட்டசபையில் பேசுனதுன்றது எந்த அளவுக்கு நாகரிகம் இல்லையோ அதை விட நாகரிகம் இல்லாத ஒரு நிலையாக தான் நான் வந்துட்டு அந்த பொது வெளியில் பெண்களெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுனதாகவும் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே நாம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கிறோம். அந்த கட்டமைப்பை வந்துட்டு பெண்களை வைத்து பெண்களாகவே இவங்கெல்லாம் வந்துட்டு நாகரிகம் இல்லைன்னு சொல்லி உடைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்தை வந்துட்டு வேல்முருகன் பேசுனது அவ்வளோ ஒன்றும் நாகரிகமாக தெரியல. இதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் ரசிகர்கள் வராங்க, கொந்தளிக்கிறாங்க. அவங்களாம் கொந்தளிச்சுட்டு போட்டோம், ஏதாவது ஒன்று போட்டாங்க. விஜயை பேசுனதே மேட்ரு கிடையாது. விஜய் பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாரு, நம்ம பேசுகிறோம். அவரை போய் சந்தித்த இல்லை அவர்கிட்டேருந்து பரிசு வாங்கின அந்த மாணவர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஆங்கிளில் பேசுனது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை தவிர்த்துருக்கலாம்.